ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் என்னன்னா 7.5 ஆயுஷுக்கான கட் ஆஃப் இந்த இதில் முடியும், எந்த சீட் கிடைக்குங்கிறது நம்ம இந்த வீடியோ ஃபுல்லாக டீட்டெயிலாக பார்க்கலாம். அதுக்கு பார்க்குற முன்னாடி நம்ம ரேங்க் லிஸ்ட் பார்க்கணும். ரேங்க் லிஸ்ட்டை பார்க்குற முன்னாடி இந்த ரேங்க் லிஸ்ட்டில் போன இயர் கம்பேர் பண்ண போது இந்த இயர் வந்து அப்ளை பண்ணால் கம்மி தான். இருந்தாலுமே அந்த மார்க் ரேஞ்சஸ்ங்கிறது அதிக பேர் இருக்காங்க. இப்போ வந்து எம்பிசிக்கு தான் இந்த இயர் காம்படிஷன் அதிகமாகவே இருக்குன்னு சொல்லலாம். ஏன்னா டாப் 10 வரைக்கும் எம்பிசி தான் நிறைய பேர் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. ஆனால் இதில் என்னென்னா ஆய்ஸுங்கிற இந்த கவுன்சிலிங்க்கு மோஸ்ட்லி எல்லாருமே வருவாங்கன்னு பார்த்தீங்கன்னா வரமாட்டாங்க. ஏன்னா அதில் இன்ட்ரெஸ்ட் உள்ளவங்க தான் வருவாங்க மோஸ்ட்லி சொல்லப்போனால். இதில் இந்த இயருக்கான எம்பிபிஎஸ் பிடிஎஸ் வந்து எம்பிசி க்ளோசிங் கட் ஆஃப் பார்த்தீங்கன்னா 403. ஆனால் இதில் அப்ளை பண்ணியிருக்காங்க ஃபஸ்ட்டு 425. ஆனால் அந்த 403லையும் எவ்வளோ பேர் இருப்பாங்கன்னு சொல்ல முடியாதுல்ல. அதனால் எம்பிசி பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கம்யூனிட்டி ரேங்க் பார்த்தீங்கன்னா ஒரு 30க்குள்ளே, அதாவது 29 30க்குள்ளே 390 மார்க் இந்த ரேஞ்சில் இருந்தீங்கன்னா, இந்த ரேஞ்சு இந்த மேலே இருந்தீங்கன்னா கன்ஃபார்ம் உங்களுக்கு சீட்டு கிடைக்கிற பாசிபிலிட்டி அதிகமாக இருக்குது. நீங்கள் வெயிட் பண்ணலாம். அது கீழே உள்ளவங்க கவலைப்படாதீங்க. ஏன்னா நீங்களும் பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள். ஏன்னா எவ்வளோ பேர் வருவாங்கன்னு சொல்ல முடியாதுல்ல. அதனால் அதுலேருந்து ஒரு 10 மார்க்னாச்சும் கம்மியாக உள்ளவங்க கொஞ்சம் ஓரளவுக்கு பார்டர் அந்த ரேஞ்சில் இருக்கீங்கன்னு சொல்லலாம். நெக்ஸ்ட்டு பிசிக்கு பார்த்தீங்கன்னா, பிசிக்கு வந்து சொல்லப்போனால் ஒரு 380+ அதுக்கு மேலே இருந்தீங்கன்னா கன்ஃபார்ம் உங்களுக்கு சீட் கிடைக்குன்னு சொல்லலாம். ஏன்னா பிசிலையுமே காம்படிஷன் அதிகமாக தான் இருக்குது. எம்பிசி பிசி ஈக்குவலாக தான் இருக்குது. அப்போ நீங்கள் 380, அதாவது கம்யூனிட்டி ரேங்க் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 70, அதாவது 70ன்னு வச்சுக்கலாம். ஏன்னா ஆயுஷுக்கான டோட்டல் சீட்டே போன இயர் சொல்லும்போது 90 இருந்தாங்க. இந்த இயர் அதே சீட் தான் கண்டிப்பாக இருக்கும். அதை விட கம்மியாக தான் சான்சஸ் இருக்குது. அதிகமாக இருக்காங்க சீட் மேட்ரிக்ஸ் வந்தால் தான் நமக்கு தெரியும். ஆனால் 90 சீட்ஸ் பற்றி பார்க்கும்போது ஒவ்வொரு கேட்டகரிக்குமே 10 ஆர் 9 சீட் இந்த ரேஞ்சில் கொடுக்கும்போது 20 கம்யூனிட்டி ரேங்க் இருந்தீங்கன்னா அந்த அளவுக்கு உங்களுக்கு சேஃப்னு சொல்லலாம். பிசிக்கு வந்து 380, இந்த 380 80+, இதுலேருந்து ப்ளஸ் ஆர் மைனஸ் 10 கூட வச்சுக்கலாம். இந்த ரேஞ்சில் இருந்தீங்கன்னா நீங்கள் பார்டர் 380க்கு மேலே இருந்தீங்கன்னா உங்களுக்கு சீட் கிடைக்க பாசிபிலிட்டி அதிகமாகவே இருக்க சொல்லலாம். எஸ்சிக்கு பார்த்தீங்கன்னா 366. எப்படி சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா எஸ்சிக்குமே எஸ்சில் உள்ளவங்க மோஸ்ட்லி 383 இந்த ரேஞ்சு வரைக்குமே அவங்களுக்கு பிடிஎஸ் கிடச்சி எடுத்துட்டாங்க. அது கீழே உள்ளவங்க எவ்வளோ பேர் வருவாங்கன்னு சொல்ல முடியாது. அதனால் அவங்க 366 இந்த ரேஞ்சில் எஸ்சில், அதாவது கம்யூனிட்டி ரேங்க் 16, 20 இதுக்குள்ளே உள்ளவங்களுக்கு சீட் பாசிபிலிட்டி இங்கே கிடைக்கிறது வந்து கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது. அது கீழே உள்ளவங்க கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். அவங்க வந்து கவர்மெண்ட் கோட்டாவில் அப்ளை பண்ணலாம். இதில் என்ன ரியாலிட்டி பார்த்தீங்கன்னா, கவர்மெண்ட் கோட்டாவில் இருக்கிற காலேஜ் வந்து கவர்மெண்ட் காலேஜ் கம்மி தான். ஆனால் ப்ரைவேட் காலேஜுங்கிறது அதிகமாக இருக்குது. ப்ரைவேட் காலேஜில் பார்த்தீங்கன்னா ஃபீஸுங்கிறது கம்மியாக தான் இருக்குது. இப்போ நீங்கள் வந்து கவர்மெண்ட் கோட்டா ப்ரைவேட் காலேஜ் சீட் எடுக்க பாசிபிலிட்டி அதிகமாகவே இருக்குது சொல்லலாம். லோ மார்க் உள்ளவங்க எடுக்கலாம். ஆனால் ஃபீஸுமே கம்மியாக இருக்குது. அந்த ஆப்ஷனையும் பார்க்கணும். 7.5 ட்ரை பண்ணுங்கள். கிடைக்காதப்போ நீங்கள் வந்து கவர்மெண்ட் கோட்டா செல்ஃப் ஃபைனான்ஸ் காலேஜ் எடுங்க. நான் சொன்ன கட் ஆஃப் கண்டிப்பாக இந்த ரேஞ்சில் தான் இருக்குது. ஏன்னா சீட்டே 90 சீட் தான் இருக்குது. அப்ளை பண்ணியிருக்கவங்க இந்த இயருக்கு எவ்வளோ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 800. எஸ், கிட்ட 958 பேர் அப்ளை பண்ணியிருக்காங்க. 9850 இந்த இவ்வளோ பேரில் நீங்கள் போனீங்கன்னா கூப்பிட்றது வந்து ஒரு 500 பேர் தான் கூப்பிடுவாங்க. ஆனால் நீங்கள் வந்து சீட்டே மொத்தம் 90 சீட் தான் இருக்குது. இந்த ரேஞ்சுக்கு தான் கிடைக்கும். அதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு எப்படி மூவ் பண்ணணும் பண்ணிவிட்டு ஒவ்வொரு கட் ஆஃப் எவ்வளோ முடியுதுன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அப்ளை பண்ணி போங்க. தேங்க்யூ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது மோஸ்ட்லி எல்லாருக்குமே சொல்லுங்கள். ஏன்னா இருக்கிறது 90 சீட்ஸ் தான். அதுக்கான போட்டி தான் இப்போ நடக்குமே. நீங்கள் இது புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் கவுன்சிலிங் பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள். எல்லாருக்குமே சீட் கிடைக்க என்னுடைய விஷஸ். தேங்க்யூ.